கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வாக்கு தத்துவம் 2 சாமுவேலின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, மலைகள் முழுவதுமாக அக்கினி மயமான ரதங்களால நம்மன நிறைந்திருந்ததே, எலிசாவும் எலிசாவுடைய வேலைக்காரரும் காணும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். ஆக இந்நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தனா, நீங்க எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும்படியா என் தேவனாகி கர்த்தர் செய்வார். அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, ஜெபிக்கும் போது வேற எங்கேயும் ஆஸ்வாதங்கள் இல்லைங்க. உங்க முழங்கால் கர்த்தருடைய சமூகத்துல முடுக்குனா போதும், முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபித்தா போதும். அவர் எங்கேயும் தேடி போல, எல்லாவற்றையும் அவரை தேடி வரும்படியா கர்த்தர் செய்தார். அதனால தேவ பிள்ளைகளே, நீங்க நிறைந்து இருக்கும்படி பொருளாதாரத்திலும் சரி, சமாதானத்திலும் சரி, சுகத்திலும் சரி, வாழ்வாதாரத்துல எல்லா காரியங்களும் நீங்க நிறைந்து இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென். சரி, இன்றைக்கு 123ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 123ஆம் சங்கீதம் பாடுவதற்கு யாருடைய ஜெபம் காரணமா இருந்ததுன்னா, நெகேமியாவுடைய ஜெபம் அவன காரணமாய் காணப்பட்டது. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கலாம். நீங்க 2ஆம் அதிகாரம் 18 இருந்து, நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18 இருந்து 19 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, நான் நல்ல வேலையை செய்கிறேன், பெரிய வேலையை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பார்வையில பெரிய வேலை, நல்ல வேலை எதுவா இருக்குன்னா அரசாங்க உத்தியோகத்தை தான் சொல்லுவோம். ஆனா தேவாலயத்தின் பணியினுடைய காரியம் தான் நல்ல வேலை, பெரிய வேலையா இருக்கிறது என்று நெகேமியா இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, கஷ்டப்பட்டு ஆலய வேலை நடக்குது, அலங்கத்தின் வேலை நடக்குது. அலங்கத்தின் வேலை நடக்கும் போது 3 பேர் சேர்ந்து பரிகாசம் பண்ணி அவரை நிந்திக்கிறாங்க நெகேமியாவை. அப்போது நெகேமியா மிகவும் துக்கப்பட்டு தேவ சமூகத்துல போயிட்டு முழங்கால் படியிட்டு அவர் பண்ணின ஜெபத்தை ஏச ஜெபக்குழு 123ஆம் சங்கீதமாக அவனை பாடி இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம 3 பேரை குறித்து பார்க்க போறோம். 1 சன்பல்லா, தொபியா, கேஷு. இவங்க 3 பேரும் தேவாலயத்தின் கட்டுமான பணிக்கும் இடையூறாக இருந்தாங்க, அலங்கம் கட்டுகிற வேலைக்கும் இடையூறாக இருந்தாங்க. இவங்க யார் என்று பார்த்துதான் நம்ம செய்தியை முடிக்க போறோம். அதற்கு முன்பதாக நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு. கவனிக்கலாம். அலங்க வேலை நல்லா நடக்குது. 3 பேர் நின்று கொண்டு, நீங்க கட்டின ஆராதனை செய்தீர்களா? அந்த அலங்கத்து மேல ஒரு நரி ஏறி போனா கூட அது இடிந்து விழுந்துடும் என்று சொல்லி இவங்களை பரிகாசம் பண்ணி மனம் அடிவு ஆக்கும் போது, நெகேமியா தேவ சமூகத்துல போய் முழங்கால் படியிட்டு அவர் பண்ணின ஜெபம் தான் 123ஆம் சங்கீதம் பாடுவதற்கு காரணமாகுது. வாசிங்கம்மா. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை ஆண்டவரே அவர்கள் தலையின் மேலேயே திருப்பி கவனிக்கலாம். சிறையிருப்பின் தேசத்துல சூறைக்கு ஒப்புக்கொடும் என்று செபிக்கிறார். இந்த ஜெபம் தீர்க்க தரிசனமா அமைந்தது. இது எப்படி அமைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, எங்க நிந்திக்கிற நிந்தனைகளை அவர்கள் தலையின் மேல திரும்ப பண்ணும் என்கின்ற இந்த ஜெபத்தை வைத்துதான் ஏச ஜெபக்குழு 123ஆம் சங்கீதத்தை பாடுறாங்க. 123ஆம் சங்கீதம் 4ல இருந்து, நீங்க 3ல இருந்து வாசித்து பார்ப்பேன். 3ல இருந்து கவனிங்க, நானே வாசிக்கிறேன். 3ல இருந்து, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனைனால் நாங்கள் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவனுடைய நிந்தனைனாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் என்ன பண்றது? நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த சுகஜீவி, அகங்காரி, இவங்களாலதான் தேவாலயம் கட்டுமான பணிக்கும் அலங்கத்தின் கட்டுமான பணிக்கும் தடையா இருக்கிறது. இவங்க யார் என்றுதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. பார்த்து 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பிற்பாடு தியானிக்கலாம். தேவ பிள்ளைகளே, 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம்னா எபிரேய வேதாந்தத்துல
முதல் வசனமாக 123ஆம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். சரி, இங்க கவனிக்கலாம். இந்த சுகஜீவி அகங்காரி யார் என்று சொன்னா நெகேமியாவின் நடபடிகளின் புத்தகம். நெகேமியாவின் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஓரோனியனான சன்பல்லாத்தும் கவனிக்கலாம். இந்த சன்பல்லாத் யார் என்பதை உங்களுக்கு சொல்றேன். இவருடைய ஊர் என்னன்னா பாருங்க, ஓரணிய என்பது இவருடைய ஊர். இது எங்க இருக்குன்னா மோவாப் தேசத்துல இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இவரை குறித்து உங்களுக்கு சொல்லிடுறேன், கவனிக்கலாம். இவர் சிறு வயதுல இருந்து நல்லா சம்பாதியம் சொல்லி சம்பாதித்து வளர்ந்து நல்ல பெரியவனாய் நல்ல ஒரு பெரிய பிசினஸ் ஆளாக யாரு மாறுறாருன்னா இந்த சன்பல்லாத் நல்ல பணக்காரனாக நம்ம மாறுகிறார். இவர் பணக்காரனா பணம் சேர சேர கவனிக்கலாம். இவர் பணம் அதிகமா இருந்ததுனால பாபிலோன் தேசத்துடைய அதிகாரிகள் எல்லாம் பணம் கொடுத்து யாருடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாருன்னா இந்த சன்பல்லாத் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்ளுகிறார். ஆமேன். இதனால அந்நாட்கள்ல கவனிங்க, அந்நாட்கள்ல வல்லரசு நாடு தேவாலயம் கட்டும்போதும் சரி அலங்கம் கட்டும்போதும் சரி யாருடைய கட்டுப்பாட்டுல தேசம் காணப்பட்டதுன்னா பாபிலோன் ராஜாவுடைய கட்டுப்பாட்டுல தான் காணப்பட்டது. இவன் இந்த ஆளு நல்ல வசதி பணக்காரன் ஆனதுனால நல்ல பிசினஸ் மேன் ஆனதுனால பாபிலோன் தேசத்துடைய அதிகாரிகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அவங்கள தான் கட்டுப்பாட்டுல வச்சுக்கினார். கட்டுப்பாட்டுல வச்சுக்கின உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாபிலோன் தேசத்தாரு இந்த சன்பல்லாத்தை இஸ்ரவேலின் தலைநகரமா இருக்கிற சமரியாவுக்கு கவர்னரா நியமிக்கிறாங்க. என்னவா நியமிக்கிறாங்க? கவர்னராக நியமிக்கிறாங்க. இப்போ அம்பானி பணம் கொடுத்து எப்படி மோடியை தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரோ அது போல பாபிலோன் தேசத்துடைய அதிகாரி எல்லாம் பணம் கொடுத்து யாருடைய கட்டுப்பாட்டுல வச்சுங்கிறாரு? இந்த சன்பல்லாத்துடைய கட்டுப்பாட்டுல என்ன பண்ண வைத்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். இவரும் கூட இவரு பாத்தீங்கன்னு சொன்னா மொட்டை கடுதாசி போறதுல கை தேர்ந்த ஆளு யாருன்னா இந்த சன்பல்லாத். நீங்க 6ஆம் அதிகாரம் நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு பாருங்க, முத்திரை போடாத ஒரு கடிதத்தை முத்திரை இட்டு கையெழுத்து இட்டாதான் அது நல்ல கடிதம். கையெழுத்திடாதையும் முகவுரை இல்லாம எழுதி அனுப்புறாங்கன்னா அது என்ன கடிதம்? மொட்டை கடிதாசு. தேவாலயம் கட்டுமான பணிக்கு இடையூறா இருக்கும்படியா பாபிலோன்ல இருந்து வருகிற பண்டெல்லாம் மொட்டை கடிதாசி எழுதி போட்டு நம்மனா தடை செய்தவர்களாக காணப்பட்டாங்க. இவங்க தான் அதாவது ஆலயத்தின் அலங்கத்துக்கும் சரி ஆலயம் கட்டுமான பணிக்கும் சரி இடையூறா இருக்கிறாங்க. இவங்கள தான் சுகஜீவி என்று சொல்லி 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. சரி, முதலாவது யாரை பார்த்தோம்? சன்பல்லாத். இவர் ஊர் என்ன ஊரு? ஓரியனான ஊர். ஆனா எங்க இருக்குது? மோவாப்ல இருக்குது. இவர் யாருடைய பாபிலோனுடைய அதிகாரிகளும் பணம் கொடுத்து என்ன பண்ணாரு? தான் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிற ஒரு பெரிய பணக்காரர். அதனால இஸ்ரவேலின் தலைநகரமா இருக்கிற சமரியாவுக்கு இவர் என்ன பண்ண கவர்னராக மாற்றிட்டாங்க. சரி, இரண்டாவது காரியம் அப்படி வாசிக்கமா 2ஆம் அதிகாரம் 19. பாருங்க, அம்மோனியனாக தொபியா. அம்மோன் தேசம் இருக்குது இல்லையா, அந்த தேசத்தை சேர்ந்தவன் தான் இந்த தொபியா என்பவன். அம்மோனியனாகிய தொபியா என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை இவரை குறித்து உங்களுக்கு சொல்றேன். இவங்க தாத்தா பாட்டி பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவங்க. எல்லாரும் கவனிக்கணும், கொஞ்சம் குழந்தைங்கெல்லாம் உசாரா பார்த்துங்கப்பா. இவங்க தாத்தா பாட்டி பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவங்க. யூத ஜனங்க சிதறி ஓடும்போது கவனிங்க, யூத ஜனங்க சிதறி பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வரும்போது இவங்க சிதறி ஓடினாங்க. ஓடும்போது இவங்க தாத்தா பாட்டி எங்க ஓடினாங்கன்னா கூட சேர்ந்து ஓடினாங்கன்னா அம்மோன்ல போயிட்டு என்ன பண்ண அம்மோன் தேசத்துல போயிட்டு என்ன பண்ண குடியேறினாங்க. திரும்பவும் சொல்றேன், இவங்களுடைய தொபியாவுடைய தாத்தா பாட்டி யாரு? பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவங்க. எல்லாரும் கவனிங்க, இவங்க பாபிலோன்ல இருந்தாலும் கூட ரட்சிக்கப்பட்டு
யெகோவா தேவனை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருந்தவங்க யாருன்னா இவங்க தாத்தா பாட்டி. எல்லாரும் ஒரு பிரச்சனை நிமித்தமா இவங்க எங்க போய் தங்க வேண்டியது ஆயிடுச்சுன்னா அம்மோன் தேசத்துல என்ன பண்ண தங்க வேண்டியது ஆயிடுச்சு. இந்த அம்மோன் தேசத்துல இருக்கும்போது இவங்க தாய் தகப்பெல்லாம் அம்மோன் தேசத்துல தான் பிறகுறாங்க. தாத்தா எந்த ஊரு, எந்த தேசம்? பாபிலோன் தேசம். ஆனா இவங்க இந்த தொபியாவுடைய அப்பா அம்மா எங்க பிறகுறாங்கன்னா அம்மோன்ல தான் பிறகுறாங்க. பிறந்து இவங்க அப்பா அம்மாவுக்கும் திருமணமாகி பாருங்க, குழந்தை பிறக்கிற நேரத்துல, இந்த தொபியா பிறக்கிற நேரத்துல முடியாம போயிடுச்சு. அந்த பார்த்து தானே அம்மோனிய மறுத்து வச்சிங்கன்னா சொன்னாங்கன்னா 2 உயிர்ல எதனா ஒண்ணுதான் காப்பாற்ற முடியும், ஒண்ணு தாய் உயிர் இல்ல பிள்ளனுடைய உயிரை சொன்னாங்க. பாருங்க, இவங்க தாத்தா பாட்டி கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. கர்த்தர் 2 உயிருக்கும் சேதாரம் இல்லாம ஜீவனோடு கர்த்தர் கொடுத்தார். ஆகவே அந்த பிள்ளைக்கு என்ன பெயரை வச்சாங்கன்னா தொபியா என்று பெயரை வைக்கிறாங்க. தொபியான்னு சொன்னா யெகோவா தேவனுடைய தயவு என்று அர்த்தம். அல்லேலூயா. யாருடைய தயவு? யெகோவா தேவனுடைய தயவு என்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இவரு நல்ல கிறிஸ்தவரை தான் இருந்தார். பிற்பாடு இவர் என்ன பண்ணார்னா பின்வாங்கி போயிட்டு யாருக்கு, அதாவது கேஷியரா கணக்கு புள்ளையா வேலை செய்யறாருன்னா இந்த சன்பல்லாத்துக்கு என்ன பண்ண கேஷியராக கணக்கு புள்ளையாக என்ன பண்ண செயலாற்றுகிறார். ஆமே. தேவ பிள்ளைகளே, நீங்க பின்வாங்கி இருக்கிற கிறிஸ்துவனை பாரு. சீமா இருக்கிறார்ல, அவங்க அப்பா பேர் யாக்கோபு, நல்ல கிறிஸ்துவன். ஆனா பின்வாங்கி அரசியல் சம்பந்தப்பட்ட காரியத்துல போயிட்டு இயேசுவை யார் என்று தூஷிக்கிற மாதிரி சில நாட்களுக்கு முன்பதாக என்ன தெரியுமா சொன்னாரு? கிறிஸ்துவங்க நர மாம்சத்தை சாப்பிட்றவங்க, அவங்க இயேசுவின் கறியை சாப்பிட்றாங்க, இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு? யூடியூப்ல ஒரு காரியத்தெல்லாம் பண்ணார். பின்வாங்கி போகிற கிறிஸ்தவன் யாருக்கு எதிரியா இருப்பான்? சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண எதிரியாய் காணப்படுவான். இப்போ சுகஜீவி யாரு? சன்பல்லாத், இங்க தொபியா. இவர் என்ன குடும்பத்தை சேர்ந்தவர்? கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் யாரு? இந்த தொபியா. மூன்றாவது யாருன்னா கேஷம். வாசிக்குமா அத? அரபியனான கேஷமும். பாருங்க, அரேபியனான கேஷமும். தேவ பிள்ளைகளே, இந்த கேஷம் என்று சொன்னா, இந்த கேஷம் என்று சொன்னா மழை சாரல்னு அர்த்தம். பாருங்க, அரேபியனான அப்படின்னா பாலைவனம் வனாந்தரன்னு அர்த்தம். பாலைவனத்துல வனாந்தரத்துல மழை பெஞ்சிருந்தாங்க பிரயோஜனம், ஒரு விளைச்சலம் வரப்போறது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாலைவனத்துல என்ன மிருகங்கள் வாழுமா? ஒண்ணுமே கிடையாது. வாசிங்கம்மா திரும்ப. பாருங்க, அரேபியனான கேஷம், பாலைவனம் வனாந்தரம், அந்த இடத்துல மழை பெஞ்சாலும் ஒண்ணும் இல்லை. ஆனா இவருக்கு என்ன பேரு? கேஷம் என்று சொன்னா மழை சாரல் என்று பொருளாக இருக்கிறது. ஆமே. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, இவரும் கூட இந்த அரேபியா கவனிக்கலாம், இவரும் ஒரு வேலை வெட்டி கூட போகாத ஆள். யாருன்னு சொன்னா இந்த கேஷம். அடுத்தவங்களுடைய தலையை தட்டி போட்டு கொடுத்து எதனா கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு ஊரை சுத்தின்னு வர ஆள் யாரு? இந்த கேஷமாக காணப்பட்டார். தேவ பிள்ளைகளே, இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இப்ப வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் நடவடிக்கை புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்து, யாரு பக்கத்துல நின்னுன்னா சன்பல்லாத்துடைய பக்கத்துல நின்னு அலங்க வேலை நடந்துகின்னு இருக்குதுங்க. கவனிங்க, கிறிஸ்தவன் தான் தொபியா. அதான் யெகோவா தேவனை ஆராதிக்கிற குடும்பத்துல பிறந்தவன் தான். யாரு பக்கத்துல நிக்கிறாரு? சன்பல்லாத் பணக்காரன், ரோம் சமரியா கவர்னர் பக்கத்துல நின்னுக்குன்னு என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனா அந்த கல்மதில் என்ன பண்ணும்? இடிந்து போகும் என்று சொல்லி பரியாசம் பண்ணி அவனை சிரிச்சாங்க. தேவ பிள்ளைகளை திரும்ப சொல்றேன், சன்பல்லாத் பணக்காரன், தொபியா பின்வாங்கி போன ஒரு கிறிஸ்தவன். கவனிக்கலாம். 3வது கேஷம் யாருன்னா ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத இருக்கிற இந்த 3 பேரும் ஆலயத்துக்கு விரோதமாக எழும்பி அந்த சன்பல்லாத் பக்கத்துல நின்னுக்குன்னு ஜால்ரா தட்டுறானுங்க. என்ன நீங்க கட்டினா நீங்க ஆராதனை செஞ்சிருவீங்களா? பலி செலுத்துவீங்களா? ஒரு நரி ஏறி போனா என்ன பண்ணும்?
அது விழுந்துடும் என்று சொன்ன உடனே நெகேமியா என்ன செய்யறாரு பாருங்க. எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு பாருங்க, நெகேமியா இதெல்லாம் கேட்கிறார். கவனிங்க, பாரப்பட்டு போய் தேவ சமூகத்துல உட்காந்து ஜெபம் பண்றாரு. நாங்கள் அவமதிக்கிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பும். கவனிக்கலாம், இப்படி ஜெபம் பண்றார். நாங்க அவமதிக்கப்படுகிறோம், நாங்க நிந்திக்கப்படுகிறோம். எங்க நிந்தனையின் அவர்கள் நிந்திக்கிற நிந்தனைய அவர்கள் தலையில் மேலே திரும்ப பண்ணும் என்று சொல்லி நெகேமியா ஜெபித்த போது அந்த ஜெபத்தை ஏச ஜெபக்குழு கேட்டு பாடலாக பாருங்க. 123:3 பாருங்க. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் நாங்கள் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவனுடைய நிந்தனைனாலும் அகங்காரியுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் என்ன பண்றது நிறைந்திருக்கிறது என்று சொல்லிட்டு பாருங்க. இப்பதான் வசனத்தை பாருங்க. பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். இவங்க என்ன போறதுல கெட்டிக்காருங்க, மொட்டை கடிதாசி போறதுல கெட்டிக்காருங்க. 6ஆம் அதிகாரம் நெகேமியாவின் நடவடிக்கை புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்த்தோம். பாபிலோன்ல இருந்து பண்டு அனுப்புறாங்க. அதை வாங்கிதான் அலங்கம் கட்டுறாங்க, அதை வாங்கிதான் தேவாலயம் கட்டுறாங்க. மொட்டை கடிதாசி எழுதி போட்டு பாபிலோன்ல இருந்து வருகிற பண்டை நம்ம தடை பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு முடிவுக்கு வராங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆண்டவரே, பாபிலோன் கவர்மெண்ட் அல்லப்பா, நாங்க என்ன பண்ண போறோம், பரலோகத்தில் வாசமா இருக்கிற உம்மிடத்திற்கு என் கண்களை நாங்க என்ன பண்ணுவோம், ஏறெடுப்போம். தேவ பிள்ளைகளை, யாராலையும் நமக்கு எந்த காரியமும் நடக்க போறது இல்லை. நம்புறீங்களா? தூங்காதீங்க தயவு செய்து, எல்லாருங்க கவனி. யாராலையும் நமக்கு எந்த காரியமும் நடக்க போறதே இல்லை, கர்த்தரால மட்டும்தான் நடக்கும். அதனாலதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த பணக்காரனும் பின்வாங்கி போன கிறிஸ்தவனும் ஒரு வேலை வெட்டிக்கு போகாத ஒப்பேராதவனும் சேர்ந்து நிந்திக்கிறாங்க. முடிவுக்கு வராங்க, ஆண்டவரே அவங்க தடை பண்ண என்னப்பா, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரு, எங்களுடைய கண்கள் அவர்கள் அல்ல, பாபிலோன் தேசத்தார் அல்ல, உண்மையே நோக்கி என்ன பண்ணும், ஏறெடுக்கிறோம் என்று சொல்லிட்டு எந்த பின்னணியில 2ஆம் வசனத்தை பாடுறாங்கன்னா, இதோ வேலைக்காரின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காருடைய கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்க கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. வாங்க கவனிங்க, இது யாரு குறித்து, எந்த பின்னணியில 2ஆம் வசனத்துல வேலைக்காருடைய கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காருடைய கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்குன்னு சொல்லி, இது எதை வைத்து எந்த பின்னணியில பாடுறாங்கன்னா, எல்லாரும் தயவு செய்து நல்லா கவனிங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்நாட்கள்ல இருந்த யூதர்கள், உங்களுக்கு உதாரணத்துக்கு போவாச கூட சொல்றேன். அந்நாட்கள்ல இருந்த யூதர்களுக்கு 30 ஏக்கர் 40 ஏக்கர் அதாவது நிலங்கள் இருந்தது. நிலங்கள் இருந்த உடனே நெல்லோ அல்லது கோதுமை என்ன பண்ண விதைப்பாங்க, விதைச்சு அறுவடை செய்வாங்க. இந்த சம்பளம் என்ற வார்த்தை இதுல இருந்து தான் வந்து கவனிக்கலாம். அறுவடை செய்வாங்க, அதுக்கு ஒரு கண்காணி நியமிச்சிடுவாங்க. யாரு வேலை செய்யறாங்கன்னு சொல்லி, இன்னார் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியவே தெரியாது. உதாரணத்துக்கு ரூத் வந்து அது கோதுமை மணியை பொறிக்கன்னு போறாங்க. கேட்கிறார் போவாஸ், இது யாரு? நகோமியுடைய மருமக சொல்றாரா பாருங்க. அந்த நிலத்துக்கு உரிமையாளருக்கு யாரு வந்து வேலை செய்யறாங்க இன்னாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு ஒரு கண்காணி சூப்பர்வைசரை நியமிச்சிடுவாங்க. அந்த 20 ஏக்கர் 30 ஏக்கருக்கு ஒரு கண்காணி இருப்பான். அறுவடைலாம் செஞ்சு முடிச்சு மூட்டை கட்டி ஓரம் வச்சிருவாங்க. இவங்களுக்கு சம்பளமாக பணமும் பொருளும் தரமாட்டாங்க, சம்பாவை அளந்து நம்பனம் கொடுப்பாங்க. வேலை செஞ்சவங்க எல்லாரும் ஒரு 50 பேரா 30 பேரா வேலை செஞ்சவங்க கையில அந்த நட்டதுல இருந்து அறுவடை செய்த வரைக்கும் அப்போ கூலி கிடையாது, கடைசியா தான் அவங்களுக்கு கூலி. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, கடைசியா தான் கூலி. எல்லாம் லைனா நிற்பாங்க. லைனா நிக்கிறவங்களுக்கு ஏதோ முறத்தையோ கூடிய வச்சு நிக்க மாட்டாங்க, மடியை தான் இப்படி வச்சு நிற்பாங்க. கவனிக்கலாம், இப்படி உயரமா கொட்டப்பட்டு இருக்கேன். இது
நெல் பயிரும் கோதுமையும் கொட்டப்பட்டு இருக்கும். இப்போ சூப்பர்வைசர் தான் அளந்து ஒவ்வொரு படி யாருக்கு அளந்து கொடுக்குன்னா வேலை செஞ்சவங்களுக்கு அளந்து அவங்க மடியில கொட்டணும். உயர்ந்த மேட்டில் யார் உட்காந்து பார்ப்பாருன்னா போவாஸ், அந்த நிலத்தின் உரிமையாளர் என்ன பண்ணா ஒரு ஆசனத்து மேல உட்காந்து கையை கட்டின்னு பார்த்துன்னு இருப்பார். ஒவ்வொருத்துக்கும் அளந்து கொடுக்கறத அவர் பார்த்துக்கினே இருப்பார். பார்த்துக்கினே இருக்கும்போது எல்லாரும் இப்படி மடியை எடுத்துன்னு வருவாங்க. மடியை எடுத்துன்னு வரும்போது இந்த சூப்பர்வைசருக்கு நல்லா தெரியும், விதவைகளும் வருவாங்க, வயதானவங்களும் வருவாங்க, வாலிமானவர்களும் வருவாங்க. இவங்க நிற்கும் போது இவர் என்ன பண்ணணும்னா அளந்து போடுவார். வருங்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ எங்க வீட்டுல வயதானவங்க 2 பேர் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்குது, 2 படி போட்டா ஆகாதே, மேலும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி மனசுல நினைச்சுன்னு இருப்பாங்க. அளந்து கொட்டுறாரு பாருங்க அந்த சூப்பர்வைசர் கண்காணி. அவருக்கும் என்னன்னா நம்ம கொடுக்கிற சம்பாய் இவங்களுக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் கூட கொட்டினாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் என்று சொல்லி இவரு போட மாட்டார், போடக்கூடாது. யாரை பார்ப்பார்னா வேலைக்காரனை பார்ப்பார். எல்லாரும் கவனிங்க, யாரை பார்ப்பாங்க? எஜமான என்ன பண்ணா இந்த கண்காணியும் எஜமான பார்ப்பான் பாருங்க. அந்த வாங்குறாங்க பாருங்க, அவங்களும் அந்த எஜமான பார்ப்பாங்க. எஜமானுக்கு புரிஞ்சிடும் இவங்களுக்கு போதுமானது இல்லை, மேலும் ஒரு 2 படி கொடுக்கணும் என்பதற்காக அவரு முகத்தை பார்க்க மாட்டாங்க, அவர் கையின் அசைவை தான் பார்த்துன்னு இருப்பாங்க. அவர் கையில சொல்லுவார், இப்படி கையை நீட்டி இன்னும் 2 படி கொடுன்னு சொல்லி கையை சொல்லுவார். அசைத்த உடனே தடை இல்லாம நம்ம கொடுத்து அவங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த பின்னணியில தான் இதை பாடுறாங்க. ஆண்டவரே, நாங்க யாரை பார்க்க போறது இல்லை, பாபிலோன் கவர்மெண்ட் இல்லப்பா, பரலோகத்துல வாசமா இருக்கிற உம்மை மாத்திரம் தான் நாங்க பார்ப்போம். எப்படி பார்ப்போம்னா, வேலைக்காரன் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காருடைய கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்யற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே கவனிங்க, நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தருடைய கையை மட்டும்தாங்க நோக்கி பார்க்கணும். அவரு சிக்னல் கொடுத்தா போதுங்க, அவரு அசைச்சிட்டா போதும், அவரு செய்ய நினைச்சது ஒரு மனுஷனாலும் தடை செய்யவே முடியாது. ஆமாங்க, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரை நோக்கி நம்ம பார்க்கறது இல்லைங்க, யாரையோ பார்க்கறோம். தேவ பிள்ளைங்க கர்த்தரை மட்டும் பாரு. அதுக்கு பிற்பாடு தான் சொல்றேன். அது அப்புறம் சொல்றாங்க பாரு, நான் எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனைனாலும் நாங்கள் மிகவும் நிறைந்திருக்கும், சுகஜீவனுடைய நிந்தனைனாலும் அகங்காரியுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்துமா நிறைந்திருக்கிறது என்று இந்த சங்கீதத்தை பாடி முடிக்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, இந்த சம்பளம் என்ற வார்த்தை எப்படி வந்து சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கவனிங்க, புரியுதுங்களா சொல்றதெல்லாம்? அல்லேலூயா. இப்போ சம்பளம் வாங்கியாச்சான்னு கேட்க மாட்டாங்க வரவங்க, சம்பா அளந்தாச்சான்னு சொல்லுவாங்க. இந்த சம்பா அளந்தாச்சாதான் பின் நாட்கள் என்னவா மாறுனா சம்பளம் என்று என்ன பண்ண மாறுகிறது. ஆமே, அல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த 3 பேரும் எங்க நீங்க இருந்தாலும் இந்த 3 பேரால தொந்தரவு இருக்கதான் செய்யும். ஒருத்தன் பணம் கொழுப்புனால ஆடுவான், இன்னொருத்தன் பின்வாங்கி போயிட்டு கர்த்தரை மறுதளிச்சமா ஆடுவான், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஜாலா கொடுத்தது வேலை வெட்டி போகும் சுத்தி வராம காட்டுவான் தலையை தட்டி, அவனும் என்ன பண்ண சேர்ந்து என்ன பண்ண நிந்திக்கிறதாக இருப்பாங்க. நம்ம பாருங்க, இவங்க நெகேமியா பண்ண ஜபம் அது தீர்க்க தரிசனமா அமைந்ததை நம்ம பார்த்து முடிக்கலாம். 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம், நெகேமியாவின் நடவடிக்கை புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி பாருங்க, சிறையிருப்பின் தேசத்திலே பாருங்க சூறைக்கு ஒப்பு கொடும். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் மாற்றினார். தேவ பிள்ளைகளை எல்லாரும் கவனிக்கலாம். சில நாட்களுக்கு பிற்பாடு கிரேக்கர்கள் படையெடுத்து வந்து, திரும்ப அதை வாசிப்பாப்பா. எங்கள் தேவனே, சரி, இங்க கவனிக்கலாம். அவர்கள் தலையில் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்துல சூறைக்கு நவனும் ஒப்பு கொடும். வாங்க கவனிங்க,
சூரச் செடியை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எலியா எங்க போய் படுத்தாரு? சூரச் செடி கீழே போய் படுத்தார். அந்த சூரச் செடியை காற்றை நுகர நுகர அது விஷவாயு, மூச்சு திணற ஆரம்பித்து அவங்களுக்கு மூச்சே அடங்கிடும். அப்படி இல்லைன்னா அந்த சூரச் செடியை கொளுத்திட்டு ஒரு மிருகத்தையும் மனுஷனையும் அடிச்சு அதில் தூக்கி போட்டால் அந்த மனுஷனை அதை சாம்பலாக்கி போகிற வரைக்கும் நம்ம நின்று எரியும். இந்த ஜெபத்தை தான் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் தலையில் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்துல சூறைக்கு என்ன பண்ணும்? ஒப்புக்கூடும். கவனிக்கலாம், கிரேக்கர்கள் படையெடுத்து வந்தாங்க. இந்த 3 பேரையும் சிறைபிடித்து கொண்டு போய் சிரச்சேதம் பண்ணி அந்த சூரச்செடியில போட்டு அவங்கள சாம்பலாக்கிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கும் சரி, ஆவிக்குரிய காரியங்களுக்கும் சரி, அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, யார் எழும்பினாலும் அவங்களுடைய முடிவு ஒன்றுமே இருக்காது. வேத வசனத்தை வைத்து சொல்றேன். நான் ஜெபிச்சுக்கணுன்னா எதையோ எடுத்துக்கணுன்னு கர்த்தர் என்ன 2 நாளா இந்த வசனத்துக்கு நேரம் தான் வழிநடத்தி. ஆமாங்க, யார் எது பண்ணாலும் நீ கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்பேன். ஏன்னா பாருங்க, கர்த்தருடைய காரியத்தை மட்டும் தடை செய்ய முடியாது. தடை செய்யணும் ஒன்று இல்லாம கர்த்தர் போக முடியும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் 23ஆம் சங்கீதத்தில் நிறைந்திருக்கிறது எங்கள் ஆத்துமா என்று சொல்லி பாடுறாங்க. நிறைந்திருக்கிறது என்ற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். முதலாவது காரியம் 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் சங்கீதம் 65:13. சங்கீதம் 65:13 2 வசனத்தை எடுத்துக்கலாம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கவனிக்கலாம். முத குறிப்பு, கர்த்தர் வாக்கு தத்தமாக உங்களுக்கு கொடுக்குற காரியம், நீங்கள் நிறைந்திருக்கிறத காணும்படி கர்த்தர் செய்வாருங்க. திராட்சை ரசம் குறைப்பட்டது, கர்த்தர் நிறைந்திருக்கும்படி செய்தார். ஒரு காலகட்டத்தில் மழையும் இல்லை, காற்றும் இல்லை, வாய்க்கால்களெல்லாம் தண்ணீரால் நிறைந்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தன நாளில் நீங்கள் நிறைந்து இருக்கிறது உங்கள் கையின் கிரிகளாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மன நிறைவாக இருக்கட்டும், நீங்கள் சோர்ந்து போகாதபடி எல்லாம் நிறைவாக இருக்கும்படி காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ண பாருங்க. கர்த்தாவே கவனிக்கலாம். சீரியா தேசத்தின் ராஜா செய்த ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படையெடுக்கிறாரு. அவங்க திட்டமிடுறாங்க, இந்த வழியாக போனால் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அவங்க பாளையம் இறங்கிறதுக்கு முன்பதாக இஸ்ரவேலுடைய படை போய் நிற்குது. ஒன்றுமே புரியல. என்னடா அது, நம்ம உள்ளுக்குள்ளே பேசுறது, அறைக்குள்ளே பேசுறது அங்கே இருக்கிற ராஜாவுக்கு தெரிஞ்சு நம்ம போகிற இடத்துல என்ன பண்ணுறான், படையை நிறுத்தி வைக்கிறானே, இஸ்ரவேல் படை வந்து நிற்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு மந்திரவாதி சொல்கிறான், ஏயா நீங்கள் இஸ்ரவேல் நீங்கள் கைப்பற்றுவது கூடாத காரியம். காரணம் என்னன்னா, நீங்கள் படுக்கறையில் கனவு மனைவி கிட்ட பேசிக்கொள்கிறத கூட அந்த இஸ்ரவேல் தேசத்தில் எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசிக்கிறார், அவர்கிட்ட கர்த்தர் சொல்லிடுறாரு. அதனால தான் ஜனங்க வந்து இஸ்ரவேலுடைய பாலை உங்களுக்கு முன்பாக என்ன வந்து நிற்குதுன்னு சொன்னோன்னே அதுக்கு என்ன செய்யலாம், முதல்ல அந்த தீர்க்கதரிசியை தூக்கினா சரியாயிடும் அப்படின்றாங்க. யாரை தூக்கணும்? எலிசா தீர்க்கதரிசியை தூக்கினா சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே எலிசாவை சுற்றி, எலிசா இருக்கிற மலையை சுற்றிலும் யார் வந்து நிற்கிறதுனா சீரியா தேசத்துடைய படை, சீரியா தேசத்துடைய படை வந்து நிற்குது. நின்ன உடனே கேயாசு காலையில் எழுந்து வந்து பார்க்குறாரு. பாருங்க, வேலைக்காரன் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே பயந்து உள்ளே ஓடினா கத்துறாரு. பாருங்க, வாசிங்கம்மா 16லேருந்து வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தா, இதோ அக்கினி மயமான
ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். கவனிக்கலாம். அந்த வேலைக்காரனுக்கு கண்ணு தெரியல. ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே சீரியா தேசத்துடைய படைய ஆட்களை காட்டிலும் கர்த்தருடைய சேனை அக்கினிமயமான குதிரைகளோடு கர்த்தருடைய தூதர்கள் நிற்கிறது என்ன பண்ணனா, இந்த வேலைக்காரருடைய கண்கள் பார்க்குறாரு, மலை முழுவதுமாக நபனா நிறைந்திருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, உன் குறைவு நிறைவானன்னா எங்கேயும் போக தேவையில்லைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டால் போதுங்க. நீங்கள் யாரை தேடியும் போக தேவையில்லை. இன்னாரால் நீ உயர்த்தப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பலைங்க. நீ ஆண்டுடைய பிள்ளை, நீ அவரால் உயர்த்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரால் நீ உயர்த்தப்பட்டாதான் தேவ நாமத்திற்கே மகிமை. அதனால் உன் வீடும் சரி, உன் ஊழியமும் சரி, உன் கையின் கிரிகளும் சரி, உன் கையிருப்பும் சரி நிறைந்து காணப்படணும்னா நீங்கள் ஜெபிச்சா போதுங்க, கர்த்தர் நிறைந்திருக்கும்படி செய்வாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வாசிக்கலாமா? மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. கவனிக்கலாம். 65ஆம் சங்கீதத்தில் 3 வருஷம் தாவீதுடைய நாட்களை ஓயாத பஞ்சம். பஞ்சம் யாருனால இந்த பஞ்சம்னா, சவுல் செஞ்ச அக்கிரமத்து நிமித்தமாக, கிபியோனர் அவர் அடித்தது நிமித்தமாக, உடன்படிக்கை மீறின நிமித்தமாக ஓயாத பஞ்சம். கவனிக்கலாம். அந்த பஞ்சத்துடைய காரணத்தை அறிந்து தாவீது கிபியோனிடத்தில் போய் விசாரிக்கிறார். நாங்கள் என்ன செய்யணும்? சவுலுடைய குடும்பத்தில் இன்னார கொடுங்கன்னு சொல்லி 7 பேரை காட்டுறாரு. அந்த 7 பேரும் தாவீதுக்கு கொச்சலாக இருந்தவனுங்க. தாவீது கொடுத்துட்டார். கிபியோனர் சவுலுடைய குடும்பத்தை தூக்கி அடித்த உடனே 3 வருஷம் மழை இல்லாத, ஓயாத பஞ்சம், மழை இல்லாத தேசத்தில் 21 நாளில் 3 வருஷத்து மழையை கர்த்தர் கொடுத்தார். அப்போ மழை வரும்போது பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த 65ஆம் சங்கீதம். அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. முதல்ல ஆடு மாடெல்லாம் பஞ்சத்தில் பசியும் பட்டினியுமாக இருந்தது. மழை பெஞ்சது, மேய்ச்சல் உள்ள இடங்களில் இப்போ நான் நிறைஞ்சிருக்குதான், ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. பாருங்க, பள்ளத்தாக்கு கூட தானியத்தினால மூடிச்சு நிறைந்திருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ ஜெபம் பண்ணினா எல்லாமே நிறைந்திருக்கும். உன் இருதயம் கெம்பீரித்து பாடும்படி கர்த்தர் செய்வாருங்க. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா உபவாசம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. உன் குறைவை கர்த்தர் நிறைவாக்கிடுவார். ஆமாங்க, உன் குறைவை கர்த்தர் நிறைவாக்கிடுவார். இதை தான் மரியம்மா சொல்கிறாங்க. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கன்றார். அவர் என்ன சொல்கிறார்னா, அவரை நோக்கி பார்க்க சொல்கிறாருங்க. கர்த்தரை நோக்கி பார்ப்பிடலனா, முழங்கால் படியிடுவிடலனா பாருங்க, எல்லா வேலையும் செய்கிறேங்க. முக்கியமாக செய்ய வேண்டியதை கர்த்தருடைய பிள்ளைங்க செய்கிறதில்ல. 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுத்து பாருங்கள். காலையில் எழுந்து வேதத்தை வாசித்துட்டு 1 மணி நேரம் முழங்காலில் நிற்கிறியோ, நடந்து ஜெபிக்கிறியோ, இல்லை உக்காஞ்சி ஜெபிக்கிறியோ, அது உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. ஆனால் 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள். நீ திரும்பி பார்த்தேன்னா உன் வீட்டில் குறைவை பார்க்கவே மாட்டேங்க. எல்லாம் நிறைந்திருக்கும்படி கர்த்தர் செய்வாருங்க. அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம் இதுதான். அவர் சாம் சுந்தரையா கூட ஒரு முறை சாட்சி சொன்னார். 7 வருஷமாக ஒரே விசுவாசி வச்சு நடத்தின்னு இருந்தார். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இடம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்தார். அதனால் ஜபந்தான் எதை உண்டு பண்ணும்? நிறைவை உண்டு பண்ணும். அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 27, 23ஆம் அதிகாரம் 27, 25, 28 இந்த 3 வசனத்தை வாசிக்கலாமா? மாயக்காரராகிய வேத பாரகரே. 3வது காரியம், உள்ள அசுத்தங்களால் நிறைந்திருக்குதுங்க. கர்த்தருக்கு முன்பதாக நம்ம நடிக்க முடியாது, வேஷம் போட முடியாதுங்க. வேத பாருங்க, பரிசேயன், இவங்களுக்கு கர்த்தர் வச்ச பேர் தெரியுமா? மாயக்காரன் பேர் வைக்கிறார். அவங்க எப்பேற்பட்டவங்கன்னா, பார்ப்பதுக்கு தான் இந்த வெள்ளையும் சொல்லியன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி பார்ப்பதுக்கு வெளி தோட்டம்தான் பக்தி, வெளி தோட்டம்தான் பரிசுத்தம் பேசுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா நாட்டங்க. தேவ பிள்ளைகளே, உள்ளத்தில் எதனால் நிறைந்திருக்குன்னா அசுத்தத்தினால நிறைந்திருக்குதுன்றார். கொஞ்சம் வாசிக்கலாமா? மாயக்காரராகிய வேத பாரகரே, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே,
பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்க. அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். பாருங்க, வெளியே தாங்க பக்தி, வெளியே தாங்க பரிசுத்தம், வாய் நிறைய பரிசுத்தம்னு பேசுவாங்க, வெளியே தான் பக்தியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, வெளியே தான் எல்லாம் நடக்குது, ஆனால் உள்ள பரிசுத்தம் இல்லைங்க. பாருங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அதை திரும்ப அதையே முடிங்க. உள்ளேயும் மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். பாருங்க, கல்லறை தூக்கி பார்த்தா என்னங்க இருக்கும்? துர்நாற்றம் தாங்க இருக்கும். உள்ள அசுத்தங்களால் நிறைந்திருக்கு. அவங்களுக்குள்ள என்ன அசுத்தம் தெரியுமா? போராமை, எரிச்சல், கோபம், மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை ஜீர்ணித்து கொள்ள முடியல. இதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அசுத்தன்றாருங்க. அல்லேலூயா. நம்ம அசுத்தங்களால் நிறையக்கூடாதுங்க. உள்ளும் புறம்பும் அவருக்கு முன்பதாக உண்மையாக இருக்கணுங்க, பரிசுத்தமாக இருக்கும். வெளி தோற்றத்தில் மாத்திரம் நம்ம பக்தியாக இருந்தால் போதாதுங்க, உள்ளமும் நம்ம கர்த்தர் உள்ளந்தெரியுங்கிற ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். தாவீது சொல்லும்போது இன்னும் கூடுதலாக சொல்லுவார் 51ஆம் சங்கீதத்தில், உள்ளந்தெரியுங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். உள்ளந்தெரியன்னா நீ இருதயத்தின் ஆழத்தில் என்ன நினைக்கிறியோ அதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமே. அதனால் தேவ பிள்ளைகளே, பார்க்கறதுக்கு மட்டும் பக்தியாகவும் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்காருங்க. உள்ளவும் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணுங்க, பரிசுத்தமாக இருக்கணுங்க. இல்லைன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அசுத்தங்களால் நிறைந்திருக்கிற என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமே. சரி, மூன்றாவது காரியம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். மிகுந்த தைரியத்தோடு உங்களுடனே பேசுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்றாரு, நான் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன்றாரு. எந்த ஆறுதலினால் நிறைந்திருக்கிறார்னா, மக்கோதோனியா நாட்டில் இருக்கிற சபையினால், சபை விசுவாசினால், ஆறுதலினால் பவுல் நவனை நிறைந்திருக்கிறாராம். அல்லேலூயா. நீங்கள் 6லேருந்து 7 வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா, சபையாரால், விசுவாசியால், ஊழியக்காரனுக்கு எப்படி இருக்குன்னா ஆறுதலினால் நவனை நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு விரோதமாக கையை நீட்டக்கூடாதுங்க. கவனிங்க, உங்களுக்கு போதிக்கிற, உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார, உங்கள் நிமித்தம் ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணால் ஆறுதலினால் நிறைந்திடணும். நீங்கள் கொடுத்து ஆறுதல் படுத்தணும்னு சொல்ல வரல, நீங்கள் எங்கே இருந்தாலும் சாட்சியாக இருந்தால் போதும். ஐயா, அவங்களால இந்த காரியம் நடந்ததுன்னா எனக்கு ஆறுதலுங்க. அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். 5ஆம் மக்கோதோனியா நாட்டில் இருக்கிற நிலையை குறித்து சொல்கிறாரு பாருங்க. சபை எந்த அளவுக்கு, மக்கோதோனியாவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற சபை எந்த அளவுக்கு நிலையில் இருந்ததை சொல்கிறாரு பாருங்க. எப்படி என்றால் நாங்கள் மக்கோதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல், பாருங்க, பவுல் சொல்கிறாரு, எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் இல்லை, எப்பக்கத்தில் நாங்கள் உபத்திரப்பட்டோம். பாருங்க, புறம்பே போராட்டம், உள்ளே பயங்களும் இருந்தன. கவனிக்கலாம், பவுல் தைரியமாக தான் பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் உள்ளுக்குள்ள பயம், என்ன எது நடந்துடுமோ சொல்கிறாரு பாருங்க. எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதலே இல்லை, ஊழியம் ஓடிக்கினே இருக்கிறாரு. பிற்பாடு எப்பக்கத்திலும் உபத்திரம், ஒரு இடத்துல கூட அவருக்கு நிம்மதி இல்லை, எல்லா சைடில் இருந்தும் பவுலுக்கு உபத்திரம். 3ஆவதாக புறம்பே போராட்டம், புறம்பென வெளியே போராட்டம், உள்ளுக்குள்ளே அவருக்கும் பயம் இருந்தது. என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ, நம்ம ஜீவனுக்கு விரோதமாக என்ன நடக்குமோ என்ற பயம் இருந்தது. அப்படி வாசிங்கம்மா. ஆகிலும் ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாதையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதல் தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து. பாருங்க, விசுவாசி நிமித்தமா பவுல் என்ன அடைஞ்சாராம்? ஆறுதலினால நிறைந்திருக்கிறேன்றாருங்க. ஊழியக்காரனுக்கு சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கிடையாது. இன்னைக்கு கூட செய்தி எத்தனைங்கிற 2 மணிக்கு ஃபோன் வந்து,
சரி கொஞ்ச நேரம் தூங்கினா தானே நம்ம ஒரு 12 மணிக்கெலாம் எழுந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி செய்தி ஆயத்தெல்லாம் பண்ணின்னு வர முடியும்ன்ட்டு படுக்கிறேன். 10:30 மணி வரைக்கும் ஃபோன் வந்துன்னு இருக்கு. ஐயா ஜெபம் பண்ணு. ஊழியக்காரனுக்கு சரீரத்தில் இளைப்பாறுதல் கிடையாதுங்க. எப்பக்கத்திலும் உபத்திரம், புறம்பே போராட்டம், உள்ளுக்குள்ளே பயமாக இருந்தாலும் விசுவாசி தாங்க ஊழியக்காரனுக்கு என்னவா இருக்கணும். உங்களால் மன நோவக்கூடாதுங்க. ஊழியக்காரன் உங்களால் என்ன உண்டாகணும்? ஆறுதல் உண்டாக்கணும். எது ஆறுதல்னா, நீங்கள் போகிற இடத்துல பக்தியாக இருக்கிறீங்க பாரு, பரிசுத்தமாக இருக்கிறீங்க பாரு, சாட்சியாக இருக்கிறீங்க பாரு, இதை நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரலைங்க. நீங்கள் சாட்சியாக இருக்கிறத கேள்விப்பட்டாவே போடுங்க, ஊழியக்காரனுக்கு ஆறுதல் ஆகிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 3 காரியம் நிறைந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். 1, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா